உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கி உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 119:17 உமது அடியானுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளும். அன்பானவர்களே, வசனத்தை கைக்கொள்வதானாலும் சரி, வாழ வேண்டுமானாலும் சரி, இதற்கு தேவன் அனுகூலம் பண்ண வேண்டும். தேவன் கருணையா இருக்க வேண்டும், நம்மேல் தயவா இருக்கணும். அப்ப தேவன் அவர் வார்த்தையை கைக்கொள்ளணுன்றதுக்கு ஒரு தயவை நம்முடைய உள்ளத்தின் மேல் அனுப்பும் பொழுது அந்த தயவின்படியே, ஏன்னா கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குறவர். அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை வாழச் செய்கிறவர். அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன். அப்படி ஆண்டவராக தேவன் அவர் வார்த்தையை ஒரு மனிதன் கை கொள்ள வேண்டுமே ஆனாலும் கூட அந்த மனிதனுக்கு, அந்த மனுஷிக்கு தேவன் தயவாக அவருடைய அனுகூலத்தை, அவருடைய பிரியமல்ல கருணையை ஒரு மனிதன் மேல் அவர் காட்டும் பொழுது அந்த கருணை என்ன செய்கிறது என்றால், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறதற்கு, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வதற்கு, அதன் வழியாக அன்பானவர்களே நாம் பிழைக்கிறதற்கு அவருடைய கருணை நம்மை அவருடைய வார்த்தைக்கும் அதன் வழியாய் வாழ்வதற்கு நேராக வழிநடத்தும். அந்தகார ஆவிகள் நம்மிடத்துல கிரியை செய்யும் பொழுது அந்தகாரங்கள் செய்கிறது என்னவென்றால், அவருடைய தயவை நம்மை மறக்கச் செய்யும். அவருடைய வசனத்தின்படி பிரியமானவர்களே நம் நடக்காத படிக்கு வசனத்தை மறக்கச் செய்யும். ஒரு மனிதன் தேவ தயவையும் தேவ வசனத்தையும் மறப்பானே ஆனால் பிரியமல்ல, அந்த மனிதனை அழிக்கிறது அந்தகார உலகத்திற்கு ரொம்ப லகுவாய் இருக்கும். அதனால் தான் பிரியமல்ல, தேவன் வியாதிப்படுகிற மனுஷனை கூட குணமாக்கும் பொழுது கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறவராம். ஆகையால் அவருடைய தயவை எதில் வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய வசனத்திற்குள்ளே அவருடைய தயவு இருக்கிறபடியாலே ஆண்டவராகி தேவனிடத்தில் தயவு கேட்கும் பொழுது அந்த தயவு நிறைந்தவர், அந்த கருணை நிறைந்த தேவன் என்ன செய்கிறார்னா, தயவை கேட்கிறவனுக்கு பனி போல அவருடைய தயவை அவருடைய வசனத்தின் வழியாய் தருகிறார். பனி போல பிரியமல்ல ஒரு மனிதனுடைய ஆத்துமத்தில் பிரியமல்ல கர்த்தருடைய வசனத்தினுடைய துளிகளும் அவருடைய தயவின் துளிகள் ஒரு மனிதன் மேல் படும்போது, ஒரு மனுஷின் மேல் படும்பொழுது அவர்கள் வாழ்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆகையால் அந்த காலைவேளையிலே ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய இரக்கத்தை கேளுங்கள். அந்த இரக்கம் என்ன செய்யணும்? பிரியமல்லே அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கும், பிரியமல்லே அவர் வசனத்தின்படியே இந்த உலகத்திலே நாம் ஜீவனோடு இருக்கிறதற்கு அவருடைய வார்த்தையும் பிரியமல்ல அவருடைய தயவும் நமக்கு உதவி செய்யும். தொடர்ந்து அவருடைய தயவை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். நீர் எனக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வார்த்தையை நான் கை கொள்வேன். ஆம் சுவாமி, யோபுக்கு அனுகூலம் பாராட்டினீர், உன் வார்த்தையின்படி நடந்தார். 4 தலைமுறைக்கு அவருடைய சோதனைக்கு பிறகு வாழ வச்சீங்க. வாழ்வதற்கு யாருக்கெல்லாம் அனுகூலம் தேவையோ அந்த மக்களுக்கு அனுகூலம் கொடுங்க. இந்த காலவேளை உங்க தயவு கொடுங்க.
உங்க தயவு அவர்களை சூழ்ந்து நிற்குமேயானால், நீர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உன் பிள்ளைகளுக்கு நீங்க அனுகூலமாயிருங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினீர். God bless you, church. Have a blessed day. Amen.